ஹலோ வீவர்ஸ், இன்னும் 19 வருடத்திற்கு உங்களுக்கு சனி மகா தசையானது நடக்கப் போவதால் 12 ராசிக்காரர்களில் இந்த குறிப்பிட்ட 4 ராசிக்காரர்களுக்கு மிகவுமே அமோகமான காலகட்டமாகவே அமைய போகிறது. பொதுவாகவே நவ கிரகங்களில் மிக முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடியதும் மக்களிடையே ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய கிரகமாகவும் நீதிமானாகவும் இருக்கக்கூடியவர் என்றால் அது சனி பகவான் தாங்க. இவருடைய சனி பெயர்ச்சி காலகட்டங்களில் தான் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான தாக்கத்தை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட சனி மகா தசை தான் தற்போது நடக்க போகிறது. கிட்டத்தட்ட 19 வருஷங்கள் பார்த்தீங்கன்னா இது நடக்க கொடுங்க. இதன் விளைவாக 12 ராசிக்காரர்களில் ஒரு குறிப்பிட்ட 4 ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில நல்லதானது நடக்க போகிறது. அதுலயும் இத்தனை நாட்களாக சங்கடத்தை அனுபவிச்சுட்டு இருந்த அந்த 4 ராசிக்காரர்களுக்கு தான் இனி வரப்போகின்ற 19 வருட காலம் பார்த்தீங்கன்னா சிறப்பான காலமாக அமைய போகிறது. சனியுடைய தாக்கங்கள் பிரச்சனைகள் எல்லாமே குறைந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்லதானது நடக்க போகிறது என்று சொல்லலாங்க. அதற்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் பார்த்தீங்கன்னா யாருக்கும் எந்தவித கெடுதலும் மனதார நினைக்காம எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா நல்லதை மட்டுமே செஞ்சுட்டு வந்தா போதுங்க. நிச்சயமாக அந்த சனியுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைத்து உங்களுக்குமே நல்லதானது பரிபூர்ணமாக நடக்க கொடுங்க. ஏனென்றால் சனி என்பவர் ஒரு நீதிமான். நாம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் அவருடைய பலன்களை பார்த்தீங்கன்னா அவருடைய காலகட்டத்தில் நமக்கு தருவார். ஸோ நம்ம நல்லது மட்டுமே செஞ்சோம் அப்படின்னா சனி முழுமையாக நமக்கு நல்லதை மட்டுமே கொடுப்பார் அப்படிங்கிறது தான் ஒரு நியதி அப்படின்னு சொல்லலாங்க. எனவே எந்த 4 ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளானது கிடைக்க போகிறது, அந்த 4 ராசியில் உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். மேலும் அதுக்கு முன்னாடி அந்த 4 ராசி யாராக இருக்கோ அப்படிங்கிறதையும் கெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சனி மகா தசை நடப்பதால அடுத்த 19 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்கள், தனுசு ராசி, துலாம் ராசி மற்றும் மீனராசி இந்த 4 ராசிக்காரர்களுக்கு தான் மிக மிக அற்புதமான காலகட்டமாகவே அமைய போகிறது. அதிர்ஷ்டத்தை முழுமையாக இவங்க 4 பேருமே அனுபவிக்க போறாங்க. இந்த 4 ராசிக்காரர்களுமே இனி வரப்போகின்ற நாட்களில் எந்தவித கெட்டதும் யாருக்கும் செய்யாமல் நல்லதை மட்டுமே எல்லோருக்குமே செஞ்சுட்டு வாங்க. நல்லது மட்டுமே நினைங்க. உங்களுக்கு அபரிவிதமான நல்லதானது உங்களுடைய வாழ்க்கையில நடந்து உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையும் அப்படின்னு சொல்லலாம். ஜோதிட சாஸ்திரத்துல சனி பகவான் மிகவும் முக்கியமான மற்றும் சக்தி வாய்ந்த கிரகமாகவே கருதப்படுகிறது. சனியுடைய தாக்கமானது ஒவ்வொரு ராசியிலையும் வெவ்வேறு விதமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில அமைய கொடுங்க. சனி சாதகமாக இருந்தால் குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு சகல விதமான நன்மைகளும் கிடைக்கக்கூடும். அதே சமயம் சனி பாதகமான நிலையில இருந்தால் அவர்கள் பல நெருக்கடிகளையும் சிக்கல்களையும் அவங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க நேரிடலாம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி அடுத்த 19 வருடங்கள் நீடிக்கக்கூடிய சனி மகா தசையானது இப்போது ஆரம்பமாக போகிறது. இதனால குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய அருளானது முழுமையாக கிடைக்கக்கூடும். அவர்களில் நிதி நிலையில நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படுங்க. அவர்கள் வாழ்க்கையில பல சாதனைகளை செய்யக்கூடிய வகையிலையும் அமைய போகிறார்கள். எனவே அந்த வகையில பார்க்கும்போது கன்னிராசி, தனுசு ராசி, துலாம் ராசி மற்றும் மீனராசி இந்த 4 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தான் நிதி ரீதியாகவும் சரிங்க, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரிங்க நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பானது இனி அவங்களுடைய வாழ்க்கையில சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசியில சனி 5ஆம் வீட்லையும் 6ஆம் வீட்லையும் இருக்க போகிறார். ஏற்கனவே கன்னிராசிக்காரர்கள் சனியின் அருளால வரக்கூடிய நாட்கள்ல பல நன்மைகளை பெறக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. இவங்களுடைய நிதி நிலையானது வெகுவாக மேம்படக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்கு. இன்னும் அடுத்த 19 வருடத்திற்கு சனியுடைய மகாதசை நடப்பதால பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய அருளால உங்களுடைய வாழ்க்கையில எதிர்கொள்ளக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையுமே எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கையும் தைரியமும் ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. இதன் மூலமாக எல்லா விஷயங்களையுமே சிறப்பாக செயல்பட்டு அடுத்துல உங்களுக்கான வெற்றியையும் காணக்கூடிய வகையில சனி உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாங்க. வாழ்க்கையில பல மகிழ்ச்சியான நிகழ்வுகளை அவர்கள் அனுபவிக்க நேரிடலாம். உங்களுடைய திறமைகளானது மற்றவர்களால் அங்கீகரிக்கப்படக்கூடிய வாய்ப்புமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. அதனால அவர்கள் சமுதாயத்துல மிகவும் புகழ் பெற்றவராக மாறக்கூடிய பாக்கிய
பாக்கியமுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்குங்க. மொத்தத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு மிகவுமே அற்புதமான காலகட்டமாகவே இனி அமைய போகிறது. தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு 2ஆம் மற்றும் 3ஆம் வீடுகளுக்கு அதிபதியாக சனி பகவான் இருக்க போகிறார். எனவே சனியுடைய மகாதசை தொடங்குவதால தனுசு ராசிக்காரர்களுக்கு பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தனுசு ராசி நேயர்களுக்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் கடின உழைப்பாளிகள் என்று சொல்லலாங்க. இவங்க கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அதை நல்லபடியாக முழுமையாக செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையுடனும் ஆற்றலுடனும் செயல்படக்கூடியவர்களாகத்தான் தனுசு ராசி நேயர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களாகிய நீங்களும் இப்படி தான் அப்படின்னா வீடியோவுக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கடின உழைப்புக்கான பலன்களை பார்த்தீங்கன்னா இப்போது நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுத்தரக்கூடிய வகையில் இந்த சனி மகாதசை காலகட்டமானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய உழைப்புக்கும் முயற்சிக்கும் உரிய அங்கீகாரங்களானது இப்போது கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமை அமைஞ்சிருக்குங்க. இதன் காரணமாக பெரிய அளவிலான நிதி ஆதாயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நிலைமை அமைஞ்சிருக்குங்க. இந்த ராசிக்காரர்கள் புத்தி கூர்மையால் சிறந்து விளங்கக்கூடியவர்களாகவும் இருப்பீர்கள். கடந்த காலங்களில் இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் எல்லாமே இப்போது முடிவுக்கு வரப்போகிறது. அந்த அளவிற்கு நிதி ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் தனுசு ராசி நேயர்களுக்கு நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. இந்த ராசிக்காரர்களால் சனி பகவானுடைய அருளானது மகிழ்ச்சியான மற்றும் வசதியான வாழ்க்கையை அனுபவிக்க முடியக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா நிலைமை அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களுக்கு பிறகு தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னும் 19 வருஷத்துக்கு இந்த சனியுடைய மகாதசை நடப்பதால இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. பிரச்சனைகளே வந்தாலுமே அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கணும் அதற்கேற்ப ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் சனியை உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த அளவிற்கு நிலைமையானது சாதகமான முறையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்களுக்கு 4ஆம் மற்றும் 5ஆம் வீடுகளுடைய அதிபதியாக தான் சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காரு. எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு சனியுடைய மகாதசை யோகமானது பல்வேறு விதமான நன்மைகளை தரக்கூடிய வகையில் துலாம் ராசி நேயர்களுக்கு ரொம்பவே சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பல லட்சியங்களானது இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் பாக்கியமும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ரொம்ப நாட்களுக்கு பிறகு நீங்கள் நினைச்சது எல்லாமே நிறைவேறக்கூடிய வகையில் உங்களுக்கு நிலைமையானது சாதகமான முறையில் இருக்க போகிறது. உங்களுடைய நிதி நிலைமையை மேம்படுத்த முடியக்கூடிய பல்வேறு விதமான வாய்ப்புகளானது கிடைக்க கொடுங்க. புதிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மிக சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்கின்ற பட்சத்தில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றத்தை சந்திக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு துளி அளவுக்குமே சந்தேகமே வேண்டாங்க. மேலும் துலாம் ராசி நேயர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரமானது பல மடங்கு உயரக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. வேலை தேடுபவர்களுக்கு இல்லைனா மாற விரும்புபவர்களுக்கு அதிக சம்பளத்துடன் கூடிய வேலை வாய்ப்பானது இப்போது தாராளமாக உங்களுக்கு கிடைக்குங்க. எனவே வேலையை மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது துலாம் ராசி நேயர்களுக்கு இருந்தால் அந்த எண்ணத்தை நீங்கள் செயல்படுத்தலாம். அதன் மூலமாகவும் ஓரளவுக்கு லாபமானது கிடைக்குங்க. ஆனால் நீங்கள் ஜாபில் இருக்கும்போதே அடுத்த ஜாபுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி அதில் நீங்கள் செலக்ட் ஆனால் மட்டுமே தற்போது இருக்கக்கூடிய வேலையை விடுங்க. ஏன்னா வேலையை விட்டுட்டு நீங்கள் வீட்டில் சும்மா உட்காந்துட்டு நீங்கள் ஜாபை தேடும்போது அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கலாம். நிதி ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதங்கள் பார்த்தீங்கன்னா சில சங்கடத்தை நீங்கள் சந்திக்கலாம் என்பதால் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கும்போதே அடுத்த வேலையை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதன் பிறகு இந்த வேலையை நீங்கள் குயிக் பண்ணுவது நல்லதாக இருக்க கொடுங்க. ஸோ இந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. மேலும் கடந்த காலங்களில் அனுபவித்து வந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது துலாம் ராசி நேயர்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு 12ஆம் வீட்டில் தான் சனி இருக்காரு. எனவே சனியுடைய மகாதசையால் மீனராசிக்காரர்களுக்கு பல நன்மைகளானது வரப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க. மீனராசி நேயர்களுக்கு அடுத்த வருடம் மார்ச் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பித்தாலுமே சனியுடைய மகாதசையின் மூலமாக ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா சனி உங்களுக்கு செயல்படுவார் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் இதுவரைக்கும் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த நிதி ரீதியான பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் எல்லாமே இப்போது முடிவுக்கு வரக்கூடிய வகையிலையும் நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் மனதில் நீண்ட காலமாகவே இருந்து வந்த ஆசைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா தற்போது நிலைமையானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. எனவே இந்த ராசிக்காரர்கள் அனைத்தையுமே சாதிக்க ஒரு சாதகமான காலகட்டமாகத்தான் இப்போது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. மொத்தத்தில்
மீனராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 7.5 சனியின் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளையுமே இந்த சனி மகா திசையானது உங்களுக்கு குறைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. எனவே வரப்போகின்ற அடுத்த 19 வருஷத்துக்கு இந்த 4 ராசிக்காரர்களுக்கு தான் நல்லதானது நடக்க போகுது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.